இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த 2025க்கு சூப்பரான ரெக்ரூட்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும், 12th இருந்தால் போதும், டிகிரி இருந்தால் போதும். இதுக்கு ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா, இந்தியாவில் இருந்து யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ நீங்கள் எல்லாருமே இந்த வேலைக்காக அப்ளை பண்ணலாம். ஸோ முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் கிடையாது. மெரிட் லிஸ்ட் வச்சு தான் இதை வந்து எடுக்க போகிறாங்க. மெரிட் லிஸ்ட்னா எக்ஸாம் மார்க்ஸ் வச்சு எடுப்பாங்களா எப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதை நான் வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். ஸோ இந்த எக்ஸாம் மார்க்ஸை வச்சு மெரிட் லிஸ்ட் வந்து எடுக்கல, வேற ஒரு இதை கேட்டகரியில் வந்து எடுக்கிறாங்க. அதை நம்ம வீடியோவில் போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கான லாஸ்ட் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா April 5th. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு இன்னும் ரொம்ப நாள் டைம் இருக்குது. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பொசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 போஸ்ட்டுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2. ஸோ வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இதுக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 25,000லேருந்து 81,000 வரைக்கும் உங்களால் இதில் ஏர்ன் பண்ண முடியும். டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதுவும் லெவல் 4 கேட்டகரி தான். ஸோ உங்களுக்கு 25,500லேருந்து 81,100 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 26 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக 56 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ வேக்கன்சிஸ் கம்மின்னு அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வேக்கன்சி கம்மின்னு அப்ளை பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி கிடைக்கிற சான்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி வச்சுக்கணும். லெவல் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்க்கு வந்து 18,000லேருந்து உங்களுக்கு சேலரி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 56,900 57,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து இதில் வந்து சேலரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த நோட்டிஃபிகேஷனை நல்லபடியாக ரீட் பண்ணிக்கணும். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா நம்ம வீடியோ வந்து பாருங்கள். ஸோ நம்ம டீட்டெயில்டாக வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இப்போ இந்த போஸ்டிங்க்கான ஏஜ் லிமிட்ஸ்லாம் வந்து பார்த்துடலாம். நீங்கள் ஸ்டெனோ இல்லைனா டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இது ரெண்டுக்குமே உங்களுக்கு 18 வயசு இருந்தால் போதும். ஆனால் 27 வயசுக்குள்ளே தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ 27 ஏஜ் கீழே இருக்கிறவங்க ஸ்டெனோ போஸ்டிங் அண்ட் டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 18லேருந்து 25 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இது போக ரிலாக்ஸேஷன் ஏஜ் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் ஜென்ரல் ஒரு ஓபிசி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா. ஸோ 27 நீங்கள் இப்போ 27னா 27 + 5. ஸோ எம்டிஎஸ் 25னா நீங்கள் 30 வயசு வரை வேலை பார்க்கலாம். இதே நீங்கள் எஸ்சி ஆர் எஸ்டினா 10 வருஷம். ஸோ நீங்கள் வந்து 25 அப்படின்னா நீங்கள் 35 வரைக்கும் நீங்கள் வந்து வேலை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ரிலாக்ஸேஷன் ஏஜும் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10th 12th டிகிரி இருந்துச்சுன்னா இந்த வேலை உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். டிஏ டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிகிரி ஹோல்ட் பண்ணியிருக்கணும். எம்டிஎஸ்க்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மெட்ரிகுலேஷன்ஸில் இல்லைன்னா ஈக்குவலண்ட்டில் பாஸ், அதாவது 10th எல்லாருக்குமே தெரியும். ஸோ எம்டிஎஸ் கேட்டகரிக்கு நீங்கள் ஜஸ்ட் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலே எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது தமிழ்நாடு இப்படி இந்த டிஸ்ட்ரிக்ஸ் தான் அப்ளை பண்ணணும்னு கிடையாது. இப்போ வந்து மெரிட் லிஸ்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது இதுதான். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு சர்டிஃபிகேட்ஸ் இருந்தாலே போதும், இது நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸில் வந்து சாம்பியனாக இருப்பீங்க. ஸோ சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து வச்சுருப்பீங்க. ஸோ எந்த சர்டிஃபிகேட்ஸ்னாலும் பரவாயில்ல. ஸோ உங்ககிட்ட சர்டிஃபிகேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி. ஸோ இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் மார்க்ஸ் எல்லாம் வச்சு எடுக்க போகிறதில்ல. ஸோ ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் வச்சு இந்த மெரிட் லிஸ்ட் வந்து போட போகிறாங்க. இப்போ நீங்கள் அத்லெட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 மென் எடுப்பாங்க, 3 உமன் எடுப்பாங்க. பேட்மிண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மென்னு 2 உமன். பேஸ்கெட் பாலில் பார்த்தீங்கன்னா 4 மென் எடுக்கிறாங்க. ஸோ மென் கேட்டகரிஸ்க்குலாம் என்னென்ன இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி உமன் கேட்டகரிஸும் பாருங்கள். ஸ்விம்மிங் இருக்குது, டேபிள் டென்னிஸ், வாலிபால், ஸ்குவாஷ், கபடி, ஸோ எல்லா கேம்ஸுமே இருக்குது. ஸோ உங்ககிட்ட ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் போதும், இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை அதான் போட்டிருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டி வந்து இருக்கணும். ஸோ என்னென்ன மாதிரி நீங்கள் வந்து எங்கெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்றது, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தான் மெடல் வின்னர்ஸ் இன் கீலோ இந்தியா யூத் கேம்ஸ் அது நடக்கும்ல இந்தியாவில். ஸோ அதில் நீங்கள் மெடல் வின்னராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் இந்த ஜாப் வந்து எலிஜிபிள். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 18 வயசுக்கு மேலே இருக்கணும். இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட், ஸோ இங்கே நீங்கள் போயிருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேம் இதில் நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்கணுன்றதை போட்டிருக்காங்க. ஸோ ஃபார்ம் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் போய் ஏதாவது கேம் விளாண்டுருக்கீங்க, நேஷ்னல் லெவல் கேம்ஸ், இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஸ்கூல் லெவலில் நீங்கள் கேம்ஸ் வந்து
பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்கீங்கன்னா ஃபார்ம் 4 வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உங்களோட காம்படிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதாவது நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் என்ன வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா ஆன்லைன் மோட் தான், ஆஃப்லைன் மோட் கிடையாது. ஸோ ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கான லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதுதான் அதோட லிங்க்கு. ஸோ அந்த யூஆர்எல்ல நீங்கள் வந்து போயிட்டு ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5th வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்னென்ன அட்டஸ்டட் காப்பீஸ்லாம் வந்து போடணும்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே. அப்போ தான் நம்ம கிட்ட ஏதாவது மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம முதல்லயே அதை வந்து அப்ளை பண்ணி வச்சுக்க முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ்னால போஸ்ட்டே உங்களுக்கு வந்து கிடைக்காம போகும். உங்ககிட்ட மார்க்ஸ் இருக்கலாம், சர்டிஃபிகேட்ஸ் இருக்கலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேட்ஸை வந்து தப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்க, இல்லை நீங்கள் தொலைச்சிருந்தீங்க, அது கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த வேலையே கிடைக்காம போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இவங்க கொடுத்துருக்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபார்ம் வந்து எப்படி உங்களுக்கு ஃபில் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்டாக எப்படி வந்து ஃபில் பண்ணி அப்ளிகேஷன்ஸை வந்து சப்மிட் பண்ணணுன்றதை நான் வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம முன்னாடியே பார்த்தோம் பார்த்தீங்களா, ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3, ஃபார்ம் 4ன்னு போட்டு வந்துச்சு. ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த ஃபார்ம்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ரீட் பண்ணிவிட்டு இதில் உங்கள் பேர் எழுதிக்கோங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த ஃபார்ம்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கீழே வந்து ஃபார்ம்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்ம்ஸ்லாம் பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த வேலை. ஸோ ஈஸியாக வந்து உங்கள்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட்ஸ் இருந்தாலே இந்த வேலையில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்ம வந்து டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் வந்து அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.